ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கும்பகோணத்தில் இருக்க மகாமக குளத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி மாசி முகாம். என்ட்ரன்ஸ்லேயே நிறைய பேர் பொம்மைலாம் விற்றுட்டு இருந்தாங்க. பட் எங்கள் அம்மாட்ட கேட்டதுக்கு நீ இன்னும் சின்ன குழந்தை இல்லை, ஸோ இதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பைனாப்பிளை வாங்கி கொடுத்துட்டாங்க. அடுத்தது அந்த பொம்மையை வேடிக்கை மட்டும்தான் என்னால் பார்த்துட்டு போக முடிஞ்சுது. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் குளத்தையும் வந்துட்டு வெளில ஒரு இதில் நின்று பார்த்தோம். அடுத்தது அங்கே பொம்மையெல்லாம் சூப்பராக இருந்தது. அப்போ தான் தோணுச்சு இன்னும் சின்ன குழந்தையாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப கூட்டமாக இருந்தது. பொம்மையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். அடுத்தது அங்கே குளத்துக்கிட்ட இறங்கும்போது அங்கே ரொம்ப குளம் கிட்ட கீழே வழுக்கு நிற்கின்னு யாரும் இறங்கவே விடல. ஸோ அதனால் நாங்கள் மேலேருந்தே பார்த்துட்டு அங்கே வந்துட்டு ஆர்த்தி ஃபங்க்ஷன் காமிச்சாங்க. நிறைய பேர் விளக்கெல்லாம் வச்சுக்கிட்டு சூப்பராக வந்துட்டு காமிச்சாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்தது நாங்கள் இறங்கின ஸ்டெப்ஸ் கிட்டேயும் வந்துட்டு அங்கே ஒரு தீபம் வச்சுருந்தாங்க. அதை வந்துட்டு தொட்டு மட்டும் கும்பிட்டுட்டு நாங்கள் மேலே வந்துட்டு ஏறி வந்துட்டோம். அடுத்தது அங்கே வந்துட்டு ஒரு பெரிய தேர் நின்றுச்சு. அந்த தேருக்கு கீழே வந்துட்டு நிறைய ராட்டினம்லாம் இருந்தது. பட் எங்கள் அம்மா பொம்மைக்கு சொன்ன பதில் தான் இதுக்கும் சொன்னாங்க, நீ இன்னும் சின்ன குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இது வாங்கி கொடுத்தாங்க, பானிபூரி. அது சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் வந்துட்டு இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நிலா வந்துட்டு அழகாக ரெட் அண்ட் ஆரஞ்சு கலந்த மாதிரி ஒரு கலரில் சூப்பராக இருந்தது. அடுத்தது நான் ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால எனக்கு இந்த பசில்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்தது அங்கே வீடை டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி நிறையா ஸ்டாச்சு குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. கிருஷ்ணன், ராதை, சரஸ்வதி, இந்த யானை பொம்மை, ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. கிளி, ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அடுத்தது 2வது தேர்கிட்ட போகும்போது அங்கே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்த்தேன், தேரில் வந்துட்டு பலூன்ஸ் கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அதையும் பார்த்துட்டு ஒரு இடத்துல நாங்கள் வந்துட்டு உட்காந்துருந்தோம். அடுத்தது அங்கே வந்துட்டு அந்த நிலா பாருங்கள், மேலே தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? ஒயிட் கலரில் அப்போ மாறிட்டு போல். அடுத்தது கோயம்புத்தூர்லேருந்து இருக்கிற மாதிரி ஒரு சிவன் இது ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப பெருசாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அதையும் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு எங்கள் அம்மா நான் கேட்காமலே இந்த பபிள்ஸை வாங்கி கொடுத்தாங்க. என்னடா இவங்க இப்படிலாம் பண்ண மாட்டாங்களேன்னு கேட்டதுக்கு இது வந்துட்டு 90s பபிள்ஸ் தான். ஸோ அதனால இவங்க வந்துட்டு வாங்கி கொடுத்தாங்களாம். பட் சூப்பராகவே வந்துட்டு பபிள்ஸ் வந்தது. அடுத்தது ஒரு ஹனுமான் வந்துட்டு வரைஞ்சிருந்தாங்க. அது சூப்பராக இருந்தது. அதுக்கு நிறைய பேர் காயின்ஸும் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.